அதாவது அன்னதானம் ஏன் போடுவாங்க அப்படின்னா, பொதுவாக அன்னதானத்தினுடைய மகிமை என்னென்னா, தன்னுடைய உழைப்பில் தான் சம்பாதிச்ச உழைப்பு, தன்னுடைய காசு, அந்த காசில் 10 பேருடைய பசி ஆற்றுனா அதுக்கு பேர் அன்னதானம். அதை கோயில்களில் செய்யும்போது அந்த இறைவனோட இடத்துல வந்து ஜாதியோ மதமோ தனிநபர்களுடைய பாரபட்சமோ எதுவுமே இல்லாமல் ஆளுக்கு 10 ரூபாயை போட்டு செய்கிறதுக்கு பேர் தான் அன்னதானம். நான் சொல்ல வர புரியுதுங்களா? தனிநபர் நான் இருக்கிறேன், நானும் ஒரு இடத்துல போய் இந்த கோயில் திருவிழாவுக்கு நான் தனியாக அன்னதானம் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, நான் 10 பேரோட காசோட சேர்த்து என் காசையும் போட்டு அன்னதானம் செய்கிறது 2. இப்படி 2 விதமான அன்னதானமும் செய்கிறதுக்கான காரணம் அந்த பாவங்களை கழிக்கிறதுக்கு, தான் செய்த பாவங்களை கழிக்கிறது. ஒருவேளை பாவமே செய்யாத நல்ல மனுஷனாக இருந்தானா புண்ணியத்துக்காக செய்வான். இதை தான் அந்த காலத்தில் செஞ்சாங்க. ஒரு திருவிழாவுக்கு வர்றவங்க, இப்போ ஒரு திருவிழாவுக்கு வர்றாங்க, இப்போ சுப்பிரமணியம் வசதியானவனாக இருப்பார், அவர் வீட்டில் நிறையா 10 பேருக்கு 50 பேருக்கு சோறாக்கி வச்சுருப்பார். நான் ஒரு வசதி இல்லாதவனாக இருப்பேன், அப்போ 10 பேர் என் வீட்டுக்கு வர்ற இடத்துல 10 பேருக்கு சோறு போடாமல் இருக்கும். அப்போ கோயிலில் போனோம்னா அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம். இப்படி பல்வேறு வகையான விருந்தாளிகள், இப்போ வெளியூர்காரவங்க உள்ளூர்காரவங்க விருந்தாளிகள், சாப்பிடவே வசதி இல்லாத நல்ல சாப்பாடு கிடைக்காதவங்கலாம் எல்லாம் ஒரு நாள் கூடி மாடி சாப்பிட்றது அன்னதானன்ற ஒரு இதே வந்து நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தேன். அந்த அன்னதானத்துக்கு கொண்டு வர்ற காசு பணம்லாம் எதுனா அவன் உழைச்சதாக இருக்கும். அந்த உழைச்ச காசில் போகிறதுக்கு பேர் தான் அன்னதானம். புரியுதுங்களா? இந்த வழி கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சதுங்கிறாங்க. அது கடையில் ஒரு தேங்காய் இருக்குது, அதை போகையிலே கலவாண்டுக்கிறது. போகையில் பிள்ளையாருக்கு உடைச்சி, பிள்ளையாரே என்னை காப்பாற்றுனா அவர் காப்பாற்றுவாரா, அவருக்கு தெரியுமில்ல கலவாண்டது. கடைக்காரனுக்கு வேணால் கலவாண்ட தெரியாதுங்க, பிள்ளையாருக்கு தெரியுமில்ல கலவாண்ட தேங்காய். அதை தான் பழமொழியில் கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு தெரியாதுங்க. இவருக்கு இசைக்கு சுப்பையாவுக்கு எப்படி காசு வந்துச்சு பணம் வந்துச்சுன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு நல்லா தெரியுமில்ல. சாட்டை துறைமுறையை சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்காரமாக போட்டிருக்க தாலியே இங்கே தாமிரபரணி ஆற்றுல அல்ல மண்ணில் தான் வாங்கியிருப்பாங்க. புரியுதுங்களா? இவங்க சம்பாரிச்சது பூரா இங்கே இருக்கக்கூடிய இந்த சிமெண்ட் ரோடு இருக்குது, தரமில்லா சிமெண்ட் ரோடுங்க. இது இவங்க கொள்ளையடிச்சது. உங்கள் காலட்டில் கிடக்கிற சாக்கடை, தரமில்லா சாக்கடை, இது சாக்கடை தண்ணி போகுமா? புரியுதா? இது அவங்க தரமெல்லாம் போட்டது, இதில் கொள்ளையடிச்ச காசு. தாமிரபரணி ஆற்றுல இல்லைனா மண், இதில் கொள்ளையடிச்ச காசு. பள்ளிக்கடை கட்டினது, பால்வாடி கட்டினது, மக்கள் சேவை செஞ்சோம்னு சொல்லி ஏமாத்தினது, இதுகள்லாம் அடித்த கொள்ளையில் சம்பாரிச்ச காசு. அந்த காசில் அன்னதானம் போட்டால் அந்த பாவம் போகுமா? புரியுதுங்களா? எச்சி சட்டியை எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போய் காசு வாங்கி அன்னதானம் செஞ்சாலும் கூட அவர் பாவம் போகாது. அவர் இன்னும் 10 ஜென்மத்துக்கு, அவங்க 10 தலைமுறைக்கு தேவையான பாவத்தை அவர் ஒருத்தரை செஞ்சு வச்சுட்டாரு. கேட்டால் அந்த தொகுதியில் தத்தெடுத்தீங்கிறாரு. யாரையா தத்தெடுக்கிறது? அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதியை அண்ணே வாங்கினேன் வணக்கம், ஆதி அண்ணே வணக்கம். அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதியை இசைக்கு சுப்பையா தத்தெடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க, வெக்கமே இல்லாமல். தத்து யாருங்க எடுப்பா? தத்தெடுக்கிறேன்னு என்னங்க? அனாதைகளை தானங்க தத்தெடுப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த தொகுதி அனாதையா போச்சா? இந்த தொகுதியை தத்தெடுத்து செய்கிறோங்கிற, தத்தெடுத்து எந்த சொத்தை வித்து செஞ்சீங்க? உங்களுக்கு நீங்கள் குற்றாலத்தில் போங்க, குற்றாலத்தில் அவருக்கு இருக்க ரெசார்ட்ஸு, இவ்வளோ பெரிய ரெசார்ட்ஸ் கட்டுறதுக்கு ஏது உங்கள்கிட்ட பணம்? பூராமே இந்த தொகுதியில் கொள்ளையடிச்சது, அரசியல் மூலமாக சம்பாரிச்சது. அரசியல்வாதிகள் உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் இன்றைக்கி அரசியல்வாதியை ஒருத்தன் பெரிய பெரிய காரில் வர்றேன், கட்டவரல் தண்டியில் செயின் போட்டிருக்கேன், சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான்னா அது பூரா உங்களுடைய ரத்தம், என்னுடைய ரத்தம். நம்ம ரத்தத்தை ஏமாற்றி நம்மள்கிட்ட சுரண்டி மக்கள் நலப்பணி செய்கிறோம்னு சொல்லி அதில் கொள்ளையடிச்ச காசு, கமிஷன் வாங்கின காசு, நலத்திட்ட பணிகள், பள்ளிக்கூடம் கட்டுறது, பாலம் கட்டுறது, இப்படி காசுகளை போறாமல் பெர்சன்டேஜ் 10%, 20%, 34% வரை இன்னைக்கு வாங்குறேன். 1 கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டுறோம்னா 34 லட்சம் கான்ட்ராக்டுக்காரன் முதல்ல லஞ்சம் கொடுத்துறணும் எம்எல்ஏவுக்கும் அமைச்சருக்கும். இது ஒன்றிய செயலாளருக்கு ஒரு பெர்சன்டேஜ், நகர செயலாளருக்கு ஒரு பெர்சன்டேஜ், அதில் பிரிச்சுக்குவாங்க. இப்போ வடக்கு ஒன்றியம் இருக்குன்னா வடக்கு ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய நலத்திட்ட பணிகளை பூரா வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆளுங்கட்சிக்காரருக்கு ஒரு லஞ்சம் கொடுக்கணும். தெற்கு ஒன்றியம்னா தெற்கு ஒன்றியத்தில் நடக்கிற பள்ளிக்கூடம், பால்வாடி கட்டுறது, பாலம் கட்டுறது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்களோ அதில் வரக்கூடிய நிதிகளில் அந்த கான்ட்ராக்டுக்காரனுக்கு எவ்வளவோ அதை தெற்கு ஒன்றிய கிளை செயலாளருக்கு ஒன்றிய செயலர் கொடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் சம்பாரிச்சுதான் இவங்க கொண்டாந்து காசு சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சு தான் அன்னதானம் போடுறாங்கிறது, அதை வச்சு தான் ஒரு சொகுசு வாழ்க்கை, பகுமானமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க. இதில் அவர் என்ன அன்னதானம் போடுறாரு? அவர் என்ன தொகுதியை தத்தெடுக்கிறாரு? புரியுதா? இன்னும் சொல்லனாங்க, இந்த தொகுதி மக்கள் போட்ட பிச்சையில அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம போட்டோம்ல ஓட்டுன்னு ஒரு பிச்சை, இந்த நம்ம போட்ட ஓட்டுன்ற பிச்சையில ஜெயிச்சு அதன் மூலமா எம்எல்ஏ உட்காந்துட்டு அதன் மூலமா 1 மாசம் அமைச்சரா இருந்து அதன் மூலமா சம்பாதிக்கிற காசுங்க. இங்க பாருங்க, நீங்க அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதியில திருநெல்வேலி மாவட்டத்திலும் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதியினுடைய சோறு, அவன் சாப்பிட்ற சோறு, அவன் போட்டிருக்க ட்ரெஸ், அவன் மனைவி போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க போட்டிருக்க நகை, தோடுல ஒரு குண்டுமணி தங்கமா இருந்தாலும் அது பூராமே இந்த தாமிரபரணி ஆத்து மணல் அள்ளி சம்பாரிச்சது. இன்னைக்கு அள்ளி தின்னு எல்லாம் முடிச்சாங்க, அடுத்ததுக்கு போயிட்டாங்க கல்குவாரிக்கு. இப்படி சம்பாரிச்சு இவர் கொண்டாந்து நான் வந்து இந்த தொகுதியை தத்தெடுத்திருக்கேன், அந்த தொகுதியை தத்தெடுத்திருக்கேன். இது என்ன முறை? இந்த மக்கள் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவர் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு தெரியுமா? இசைக்கு சுப்பையா சாப்பிட்ற சாப்பாடு இந்த மக்கள் போட்ட பிச்சை. அவர் இன்னைக்கு நான் அன்னதானம் போடுறேன் இருக்கிறதுல பெரிய கேவலம் என்ன தெரியுமா? கொள்ளை அடிச்சவனு, கொலை செஞ்சவனு வந்து அன்னதானம் போடுறேன். புரியுதா? நம்ம குடிக்கிற தாமிரபரணி தண்ணிங்கிறீங்க. நம்ம குடிக்கிற தாமிரபரணி தண்ணி இல்லைங்க, தாமிரபரணி தாயோட பால். நாம தாமிரபரணி தாயிட்ட இருந்து பாலை குடிக்கிறோம்.
அவங்க தாமிரபரணியோட தாயினுடைய மார்பறுத்து ரத்தம் குடிக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு அன்னதானம் போடுறோம். எனக்கு இருக்கிறதுல அதே எங்கே போனாலும் நம்ம மக்களை ஏமாற்றி உண்மையிலே பாவப்பட்டவங்க. புரியுதா? எத்தனை நேரம் அன்னதானம் சாப்பிட்ருவீங்க? இப்போ இன்றைக்கி திருவிழானால அன்னதானம் போடுறாரு, நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம், நானும் கூட சாப்பிட்றேன்னு வைங்க, சாப்பிட்ற ரைட்டு. மதிய சாப்பாட்டுக்கு, நைட்டு சாப்பாட்டுக்கு, நாளைக்கு சாப்பாட்டுக்கு, போட்டுக்கிற துணி, படிக்க வேண்டிய கல்வி, பார்க்க வேண்டிய அரசு வேலை, இல்லை ஏதாவது ஒரு வேலை, இல்லை ஆடு மாடு மேய்க்கிற தொழில் செய்கிற ஏதாவது ஒரு காசு, ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டணும் காசு, கடன் என்ன இருக்குது? அப்போ நான் சொல்ல வர புரியுதா? இளைஞருடைய வாழ்க்கையை மேம்படுத்தணுங்க. சோத்தப்பட்டா தின்னுட்டு புளியாம்பரத்தடலையும் பொங்க மரத்தடலையும் படுத்துங்குவேன். படிப்பு வருமா? நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் அவனுக்கான கல்வியை கொடுங்க, அவனுக்கான தரமான கல்வியை, இலவச கல்வியை கொடுங்க, அவனுக்கான ஒரு அரசு வேலை வாய்ப்பை கொடுங்க. இப்போ தம்பிக்கு சோறு 3 நேரம் போட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்க, அன்னதானம் 3 நேரம் போட முடியாது, 3 நேரமே போடுறான்னு வச்சுக்க, அவர் வாழ்க்கை முன்னேறிடுமா? அவர் பிள்ளை படிச்சிருவானா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு ஒரு அரசு வேலை. நான் என்ன சொல்ல வர்றேன், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அரசு வேலை கொடுக்க முடியும் சகோதரர். அதை அவங்க செய்ய தயாராக இல்லை. நான் என்ன கேட்குறேன், அமேசான் ஒரு நிறுவனம் இருக்குது, எத்தனாயிரம் கோடி சம்பாதிக்குது. நீ அமேசான் மாதிரி நிறுவனத்தை கூட விட்டுரு. அமேசானில் இந்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க பாருங்கள், பொருள்களை டெலிவரி கொடுக்குறாங்கல்ல, அமேசானில் டெலிவரி கொடுக்குறது எத்தனை கம்பெனி கொடுக்குறான்? அதில் இருக்கவனுக்கு போகிறதுக்குமே அரசு வேலைன்னு கொடுக்க முடியாதா? பக்கத்தில் இருக்க கேரளா, இங்கே எப்படி நம்ம வந்து ரேபிடோன்னு ஒரு ஆப்பு, ஊபர்னு ஒரு ஆப்பு, இதன் மூலமாக பைக்கு, காரு, ஆட்டோ எல்லாத்துக்குமே வாடகைக்கு வர்றோம். இதில் 32% இதை எடுத்துக்குருவாங்க, கமிஷன் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, இந்த ஆட்டோ போகுது, ஒரு 1000 ரூபாய்க்கு வாடகை போகுதுன்னா 1000 ரூபாய்க்கு 320 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிறேன் ரேபிடோக்காரன். இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்கிறான் பக்கத்தில் இருக்க கேரளா கவர்மெண்ட்டு, இந்த 300 வாங்க எல்லாருக்கும் வணக்கம், சும்மா பேசிக்கிட்டேன்னா அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. 320 ரூபாய், 1000 ரூபாய்க்கு ஆட்டோ ஓட்டினா 320 ரூபா எடுத்துக்கிறேன். இதை தடுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க கேரளா கவர்மெண்ட்டு, முழுக்க அவனே ஒரு ஆப்பை தயார் பண்ணி, கேரளா அரசாங்கமே ஒரு ஆப்பை தயார் பண்ணி, அதன் மூலமாக 2 வீலர்லேருந்து 4 வீலர்லேருந்து ஆட்டோவிலேருந்து எல்லா பேத்துக்குமே வாடகை பிரித்து கொடுக்குறேன். நான் சொல்ல புரியுதா? ஸ்விக்கி சமாட்டா என்ன சொல்கிறேன், ஸ்விக்கியும் சமாட்டாவும் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், அதையும் தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்தக்கூடாது. ஊபரு, ஓலா, ரேபிடோ இதில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், பன்னாட்டு நிறுவனம் அமெரிக்காவில் உட்காந்துட்டு இங்கே சம்பாதிக்கிறேன், அதையும் அரசாங்கம் நடத்த விடக்கூடாது. வெறும் ஆப்பு தானேயா, இந்த ஆப்பை டெவலப் பண்ண முடியாது நம்மளால்? அதை கொடுத்தா எத்தனை பேருக்கியா வேலை? அம்பாசமுத்திரத்தை எடுத்து பாரியா, ஒரு தனியார் நிறுவனம் ஒரு தனியார் ஆப்பை வச்சுக்கிட்டு 15 கிலோமீட்டர் சுற்றளவில் ஃபுட் டெலிவரி கொடுக்குறாயா, உணவு டெலிவரி கொடுக்குறாயா? ஏன் அதை அரசாங்கம் செய்ய முடியாது? அம்பாசமுத்திரத்தில் ஒரே ஒரு சின்ன நிறுவனம், எனக்கு அந்த பேர் தெரியல, என்ன பேர், வீ டெலிவரிஸ்னு ஒரு பையன். உண்மையிலே வீ டெலிவரிஸுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தனி நபர் நம்ம ஊருக்காரன் எங்கேயோ அமெரிக்காவிலேருந்து ஊபரோ, ஓலாவோ, ஸ்விக்கியோ, சொமேட்டோவோ சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஊருக்காரன் அம்பாசமுத்திரத்தில் வீ டெலிவரின்னு ஒருத்தர் செய்கிறாரு. அப்போ அது மாதிரி தமிழ்நாடு அரசு செய்ய முடியாதா? அப்போ எத்தனை பேருக்கு வீ டெலிவரி அம்பாசமுத்திரத்தில் 100 பேருக்கு வேலை கொடுக்குறான்னு வைங்க, இதை எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியாதா? பிஏ முடிச்சுட்டு எம்இ முடிச்சுட்டு உட்காந்து அவன் ஸ்விக்கிலையும் சொமாட்டோலையும் வேலை பார்க்குற பதில் இதில் வேலை பார்த்தா அரசு வேலையாக மாறிடுது இல்லையா? இன்றைக்கி நீங்கள் எல்லா பேரும் அமேசானில் எவ்வளோவியா இது பண்ணுறோம், எவ்வளோவியா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? நம்ம பர்ச்சேஸை கூட விட்டுறியா? நான் அப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். நம்ம சிந்தாமணி கூட்டுறவு அங்காடின்னு இருக்குது, சிந்தாமணி கூட்டுறவு அங்காடி இங்கெல்லாம் இல்லை. நீங்கள் போய் நகர்ப்புறங்களில் மதுரையில் போய் பாருங்கள், திண்டுக்கல்லில் போய் பாருங்கள், கோயம்புத்தூரில் போய் பாருங்கள், சிந்தாமணி கூட்டுறவு அங்காடின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஒட்டுமொத்தமாக நாம் போய் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் வாங்குறோம்ல, இது மாதிரி அரசாங்கமே ஆரம்பிக்கப்பட்ட சூப்பர் மார்க்கெட் தான் சிந்தாமணி அங்காடி. அது மாதிரி அங்காடி மூலமாக ஆரம்பித்து அதன் மூலமாகவே இந்த பொருட்களை பூராமே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதையும் வேலை கொடுத்தோம்னா, ஒரு பக்கம் சூப்பர் மார்க்கெட் மூலமாக கிடைக்கிற வேலை, ஒரு பக்கம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து மளிகை ஜாமானையோ காய்கறிகளே வீடு கொண்டு போய் கொடுக்குற டெலிவரி வேலை, இதுகள் அரசாங்க வேலை கொடுக்க முடியாதா? நான் சொல்கிறது முடியாதுன்னு இல்லை, பக்கத்தில் கேரளா மாநிலம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம செய்கிறது இல்லை. இதெல்லாம் கூட விட்டுறியா? நான் சொல்கிறது போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? இன்றைக்கி நம்ம கொரியர் எவ்வளோ அனுப்புகிறோம், எத்தனை கொரியரியா இருக்குது? ப்ரொஃபஷனல் கொரியர், எஸ்டிசி கொரியர், அந்த கொரியர், இந்த கொரியரே 10 நிறுவனம் இருக்காயா? நம்மள்ட்ட போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டையே மத்திய அரசாங்கத்தோட சேர்த்து மாநில அரசாங்கம் டையை போட்டு மற்றதை இதை நம்ம சேர்ந்து செய்ய முடியாதா? கொரியர்கார செய்கிற வேலையை தமிழ்நாடு செய்ய முடியாதா? நான் சொல்ல வர்றது, வேலை கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட திட்டம் இருக்கியா? வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ஏற்கனவே நம்ம ஸ்ரீதர் அண்ணன் கூட நம்ம ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், பால் பொருளாதாரம். நம்ம எவ்வளோ பேர் எவ்வளோ காஃபி குடிக்கிறோம், எவ்வளோ பேர் டீ குடிக்கிறோம்? ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறோன்னு இருக்கேன், டீ குடிக்காதவங்க இருப்பாங்க, அது வேறு. ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறோன்னு இருக்கேன், புரியுதா? அப்போ அந்த பால் பொருளாதாரம் நம்மளுக்கு உண்மையிலேயே நினைக்கிறியா? நம்ம குடிக்கிற பாக்கெட் பால் கூட நம்ம ஊர் பாலே கிடையாது, ஆந்திராவிலேருந்து வருது. நம்ம சாப்பிட்ற தயிர் நிறைய நீ நம்ம ஊரில் விற்கிதியா? நீ எடுத்து பாரியா? நம்ம ஊரில் நீ தயிர் பாக்கெட்டை வாங்கு, தயிர் பாக்கெட்டை திருப்பி பாரு, அது மேனுஃபேக்சரிங் எந்த ஊரில் பண்ணுறான்? ஆந்திராவில் பண்ணுறேன். நம்மளுக்கு தெரியல. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வந்தால் தமிழ்நாட்டில் நம்ம வீட்டில் அடுப்பு எரியாதுன்னு யாருமே நம்ம யோசமா? இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சா? நம்ம யோசமா? இந்த கச்சா எண்ணெய் எங்கேருந்து வாங்குறோம்? ஈரான்லேருந்து வாங்குறோம். ஈரான்லேருந்து நம்ம ஊருக்கு இது என்ன ஊரியா?
மன்னார் கோயிலுக்கு வரும்னு நீங்க நம்பியிருப்பீங்களா? நீங்க பயன்படுத்துற கேஸுங்கிறது ஈரான்ல இருந்து வருது, ரஷ்யால இருந்து வருது. இதை யாராவது நம்ம யோசிச்சிருப்போமா? புரியுதா? தற்சார்பு பொருளாதாரம் இல்லை, அதனால நம்மளை ஏமாத்துறோம். அதனால தான் திரும்ப சொல்றேன், பால் பொருளாதாரமே நம்ம ஆந்திரால இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆவின் நிறுவனம் தமிழ்நாடு அரசோடது, ஆனால் பால் உற்பத்தி செய்யல. அந்த நிறுவனத்துக்கு ஆந்திராவில இருந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா மக்களுக்கு ஆவின்ல இருந்து விலை குறைவாக வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. இங்க பால் உற்பத்தி செய்யறதுக்கு யாருமே தயாரா இல்லை. நான் சொல்றது மண் சார்ந்த தொழில்களை தயார் செய்ய அவங்க தயாரா இல்லை. அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம். அதனால ஒரு நபர் வர்றாரு, ஒரு அரசியல்வாதி வர்றாரு, ஒரு ஊரில் சோறு போடுறாருன்னா அவர் நம்பாதீங்க. அவரை நிப்பாட்டி அன்னைங்க வாங்க, நீங்கள் சோறு போடுறீங்க சாப்பிடுவோம். இந்த ஊரில் 1000 வாக்கு இருக்குது. 1000 வாக்கில் 800 வாக்கு 900 வாக்கு உங்களுக்கு போட்டு நாங்கள் ஜெயிக்க வச்சிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு சோறு போடுறதுனால எங்களுக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நாங்களாக சம்பாரித்து அரிசியோ பருப்போ குருணையோ நாங்கள் வாங்கி சம்பாதிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்க. நான் சொல்ல வர புரியுதா? ஒரு வேலையை கொடுங்க, வேலை முடியுது. இங்கேயே பம்பரக்கட்டை செய்கிறது, அந்த செப்பு சாமான் சொல்கிறோம்ல, எவ்வளோ தொழில் இருக்குது தெரியுமா? அது உட்காந்துருக்க இடத்த பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்கியா? மண்பானை தொழில் எவ்வளோ இருக்குது? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஊர் இருக்குது, இந்த ஊர் இருக்குது, இந்த ஊரில் ஒரு பெரிய பெரிய கட்டடங்கள், ஹஸ்பண்டா சீட்டில் பெரிய கட்டடங்கள், பெருசாக ஒரு 5 சென்ட் 10 சென்ட்டில் பெரிய பெரிய செட்டை போட்டு சிறு தொழில்கள். நீ இப்போ பெருசாக ஒன்று போகணும், விலகு செய்கிற தொழில் எங்களுக்குள்ளே இருக்குது, பக்கத்தில் வாகக்குளத்தில் இருக்குது. இது மாதிரி தொழிலை கொடுங்க, இது மாதிரி செப்பு சாமான் செய்கிற புறம் கொடுங்க, மண்பானை செய்கிற புறம் கொடுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், உற்பத்தி செய்கிற பொருளை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் வழிகாட்டுதலில் ஏற்படுத்தணும். அதுக்குன்னு துறை ரீதியாக வைக்கணும், ஒரு துறை வைக்கணும், அதுக்கான மானியங்களை கொடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நீ இந்த தம்பி நல்லா ஆட்டோ ஓட்டுறேன், இவன் சரியா இருக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கடன். தம்பி ஆட்டோ நீ வச்சிருக்க, நீ நல்லா டிரான்சாக்ஷன் பண்ற, ஒழுங்கு உன் தொழிலை பார்க்குற, 10 லட்ச ரூபா உனக்கு கடன் தர்றேன், 10 லட்ச ரூபாய்க்கு 2 பைசா வட்டி. நீ ஒருவேளை ஒழுங்கா 7 லட்ச ரூபாய் கட்டிட்டேன்னா 3 லட்ச ரூபா உனக்கு தள்ளுபடினா இவன் கட்டுவானா கட்ட மாட்டானா? இங்க இருக்க எத்தனை பேர் வட்டிக்கு வாங்கி வேலை பார்க்குறீங்க? சொல்ல புரியுதா? இதே இவன் தம்பிக்கு கொடுத்த 10 லட்ச ரூபாயா, இதே ஒரு பொம்பளையால் ஒரு லேடிஸ் ஒரு பெண்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் கொடு. அவங்க சரியா கட்டினாங்கன்னா 5 லட்ச ரூபா கட்டினா 5 லட்ச ரூபா தள்ளுபடி மானியா கொடு. ஸ்டாலின் அறிவிக்கிறார், மிக்சி வாங்குறதுக்கு 8000 ரூபா தர்றேன், கிரைண்டர் வாங்குறதுக்கு, வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு, இதுக்கு 8000 ரூபா கொடுத்து என்ன செய்ய போறேன்? அடிப்படை தேவை என்ன? நான் சொல்ல வர புரியுதா? அதனால தான் நான் திரும்ப சொல்ல வரேன், படித்த இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திங்க. இங்கே இருக்கிற எல்லா பேர்த்திடையுமே கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு நீங்கள் இங்கே நடக்கிற தவறுகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை ஏற்படுத்தணும்னா ஓட்டு நீங்கள் போடுறேன். இங்கே பாருங்க, நான் வெறுமனை வந்தினேன், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருந்தினேன், துண்டை போட்டினேன், ஓட்டு போட்டினேன், இது வல்ல தீர்வு. புரியுதா? நீ ஓட்டு போட்டது மட்டும் நாம் தமிழர் கட்சி வெல்ல முடியாது. நான் சொல்ல வர்றது, நீ போட்ட ஓட்டை உன் வீட்டில் இருக்க எல்லாரும் போட்டாங்களா உறுதி செய். உன் வீட்டில் போட்ட எல்லாரும் உங்கள் வீட்டில் போட்டாச்சுங்க, என் வீட்டில் 5 ஓட்டு, எல்லா 5 ஓட்டும் என் ஓட்டு விழுந்துருச்சுங்க, ரைட்டு. உன் வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் 4 வீடு கண்டிப்பாக உன் சொந்தக்காரனாக இருப்பேன் அல்லது உன்னுடைய நண்பராக இருப்பேன். அந்த 4 வீட்டையும் மாற்றணும். இது போதுக்கு உன்னுடைய சொந்த பந்தம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருப்பான், உன் வகுப்பு தோழன் எங்கெங்கேயே இருப்பான். உன்னுடைய சொந்த பந்தம் உன்னுடைய வகுப்பு தோழன். நீ பெருசாக இல்லாட்டி உன் மொபைலில் ஒரு கான்டாக்ட் இருக்கும், ஒரு 100 பேர் உன் கான்டாக்ட் இருக்காதா, ஒரு 200 பேர் இருக்காதா? இந்த 200 பேர் நீ மாத்திர. நான் வெறுமான நீ தனித்தனியாக ஃபோன் பண்ணி பேசணும் முடியலையா? தேர்தலுக்கு முதல் நாள் நான் வெறுமான ஸ்டேட்டஸ் வைக்கல. உண்மையிலேயே நான் மாற்றத்தை விரும்பி நாம் ஒரு கட்சிக்கு விவசாயத்திலிருந்து ஓட்டு போடுறேன். அது மாதிரி நினைக்கிறவங்க விரும்புகிறவங்க விவசாயத்திலிருந்து ஓட்டு போடுங்க, ஸ்டேட்டஸ் வைங்க. நிறைய காணொலிகள் நம்மளை கத்திரிச்சு போகிற இணையதளங்களை எடுத்தால் சீமானன் பேசின வீடியோ நிறையா இருக்குது. அந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறையா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருங்க, நிறைய வீடியோ அனுப்புங்க. உன்னை திட்டுவேன் கட்டுக்கிறாத. நான் நேற்று வேட்புமனு செஞ்சதை என் ஊரில் இருக்க என் உடன் பங்காளிகளுக்கு பூராமே குரூப் வச்சிருக்கேன். நான் தான் என் ஊரில் உரமுறை நாட்டாமல் நான் குரூப் வச்சிருக்கேன், எல்லா பேருக்கும் அனுப்புனேன். அதில் நிறைய பேர் என்னை பிடிக்காம இருக்கேன், நிறைய பேர் என்னை திட்டிருப்பேன், இவதுக்கு என்னை அனுப்புறேன்னு நினச்சிட்டு போகிறேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் பங்காளி தான், நாளைக்கு அவனுக்கு ஒன்று நான் தான் போய் நிற்பேன். என் உடன் பங்காளி என் பங்காளி ஒன்றுனா அவனுக்கு ஒன்று நான் தான் போய் நிற்பேன். என் கிராமம் என் ஊருக்கு ஒன்று நானே நிற்பேன். அதில் தான் என்னை பிடிக்காத இருப்பேன். நான் ஜெயிச்சுட்டேன், அவன் தான் வந்து என் பங்காளிப்பேன், என் ஊருக்காரன்பேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திட்டிக்கிட்டே இரு. என்னைகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு, என்னோட வேலை பார்த்த ப்ரொஃபஸர்ஸு, நான் படித்த கல்லூரி, என் கிளாஸ்மேட்ஸ் எல்லா பேருக்கு அனுப்புகிறேன். அதில் பிடிக்காத வரைக்கும் நான் வரையிலோட பேராசிரியர்கிட்ட பேசிட்டு வந்து என்ன நான் பேராசிரியரை வேலை போது என் டிபார்ட்மெண்ட்லேயே கோயம்புத்தூரில் பாரதியார் யூனிவர்சிட்டிலேயே நான் படித்த பிஹெச்டி படித்த போதும், நாங்கள் வேலை பார்த்த போதும் என் பிஹெச்டி படிச்சுக்கிற சக மாணவர்கள் என்னை மதிக்கலை, என்னை நக்கல் பண்ணியிருக்கேன். தமிழ் சிவான் என்னை நக்கல் பண்ணியிருக்கேன். தமிழுக்காக போராடுற தமிழ் சிவான் நக்கல் பண்ணேன். நான் வேணுங்கிறேன் தமிழ் சிவான் பேரை மாற்றினேன். எவ்வளோ சண்டை போட்டேன். இன்னைக்கு அவன் பூரா எனக்கு ஸ்டேட்டஸில் ரிப்ளை பண்ணுறேன். எங்கள் ஹெச்ஓடி எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சொல்லிக் கொடுத்த துறை தலைவர் ஹெச்ஓடி உன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் நான் தமிழ் போய் பாடுறாங்கிறார். நான் பேசினதே ஸ்டேட்டஸாக வைக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு காலத்தில் மாணவர் தேர்தல் நின்றதுக்கு நீ என்ன தேர்தலில் நிற்கிற, அதெல்லாம் ஆர்ட்ஸ் குரூப்புக்காரன் பார்க்க வேண்டியது. நீ சயின்ஸ் குரூப் எடுத்து என்ன தேர்தலில் போய் ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் நின்றதுக்கு சொன்னவர். இன்னைக்கு எங்கள் ஹெச்ஓடி வைக்கிற ஸ்டேட்டஸ், தம்பி ஸ்டேட்டஸ் உன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன்டா போய் பாடுறான்னு எனக்கு அனுப்புறாரு. அதுதான் வெற்றி. நம்மளை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன்னை தீவிரவாதிம்பியா, ஜெயிச்சு முடிச்சிட்டேன்னா போராளிம்பியா. அதே மாதிரி தான் நம்ம கருத்தியலை
கொண்டு விதைச்சிக்கிட்டே இருக்கணும். விதைக்கிற வரைக்கும் இவன் கிடைக்க முட்டா பைய, லூசு பைய, பொழைக்க தெரியாதவன், விவரம் இல்லாதவன், வேலையேற்றவன், என்ன வேணாலும் சொல்லுவேன். நீ பரப்பிக்கிட்டே இரு. சரியா இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் வேலை பார்த்தனை கேட்டு பாரு. கோமாளி மாதிரி தான் ஊருக்குள்ள பார்ப்பேன். இன்னைக்கு பாரு, அவனை தான் உலகத்திலே இவன் தானே சரியான. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் தான் அந்த கொடியை கட்டிட்டே தெரிஞ்சான். உண்டா இல்லைன்னு கேட்டுப்பாரு. சுப்பிரமணிய கோமாளி மாதிரியே பார்த்துருப்பேன். என்னடா ஆட்ட வட்டாலும் கட்டி தரான்னு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நாம் தமிழருக்கு ஆட்சிக்கு வரையில சொல்லு, நான் அந்த ஊருக்கு ஜெயிச்சிடுறேன், எம்எல்ஏ ஆயிரேன், நான் இந்த ஊருக்கு வந்தால் யாரை பார்ப்பேன்? நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவாக எனக்கு என் தம்பியை யாரை பார்ப்பேன்? சுப்பிரமணி தாண்டா என் கூடவே நின்றான். ஆரம்பத்துல இருந்து உழைச்சேன். சுப்பிரமணி தாண்டா என் கூடவே தெரிஞ்சான்டா. புரியுதா? மணிகண்டன் தாண்டா என் கூடவே தெரிஞ்சான். பேராசிரியர் தான் என் கூடவே தெரிஞ்சார். ஆதி தாண்டா கூடவே தெரிஞ்சான். புரியுதா நான் சொல்ல வர்றது? என்ன ஏன் அதை சொல்ல வரேன்னா, என் கூட தெரிஞ்சவங்க யாருன்னு எனக்கு தெரியுது. நான் வெற்றி பெற்றால் உங்களை செய்வேன்னு நான் தோணுதுன்னா அதே மாதிரி தான் அவரும். அவருக்கு தெரியும் இந்த ஊர்ல யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இருந்தேன். நான் கட்சிக்கு ஆதரவா இருந்தவனுக்கு ஜெயிச்சா செய்வேன்னு சொல்லலையா? நான் சொல்ல வர்றது, ஒரு கருத்தியில விதைக்கும் போதே ஆதரவா நின்றணும். அது ஜெயிச்சா அது பக்கத்துக்கு வர்றது என்ன ஆகுது? நான் நிற்கிறேன். நான் ஜெயிக்கிற பக்கம் நிற்கணுமா, கருத்தியலோட இருக்கிறவன் பக்கம் நிற்கணுமானா, கருத்தியல் யாரு சரி அவனோட நிற்கணும். அதிமுக ஜெயிக்கணும்னு அதிமுக பக்கம் நிற்கிறது வீரம் அல்ல. நாம் தமிழர் சரியானதுரா. அது ஜெயிக்குது ஜெயிக்கல, நான் அவன் கூட நிற்பேன்டா. நான் நின்று அவனோட ஜெயிக்க வைப்பேன்டா. நான் நின்று ஜெயிக்க வச்சு நாம் தமிழர் ஆட்சிக்கு வருதுல, அதுல தான் உனக்கு ஏத்து. ஏற்கனவே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க அதிமுகவோட, ஏற்கனவே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய திமுகவோ காங்கிரஸோ இங்கே காசை கொடுத்து ஜெயிக்கிறேன். அதை நீ உணரணும், அதை வெளியில பேசணும். அரசியல் நீங்க பேசி ஆகணும். அரசியலை நீங்க பேசாம நீங்க ஒதுங்கி போனீங்கன்னா அரசியல் உங்களை துரத்தும். அரசியல் வெறிநாய் மாதிரி. ஒரு வெறிநாய் எதிர்த்து விரட்டுதுன்னா நீ அதை எதிர்த்து நிற்கணும். நீ ஓடிட்டே இருந்தீங்கன்னா விரட்டிக்கிட்டே இருக்கும், கடிச்சிக்கிட்டே இருக்கும். நீ எதிர்த்து ஒரு தடவை நில்லு, அந்த நாய் ஓடி போயிடும். அதே மாதிரி தான் இங்கே காசு கொடுத்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. நாம தான் மாற்ற வேண்டியது. இந்த மாற்ற வேண்டிய இளைஞர்கள் ஏன் உங்கள்கிட்ட நின்று 4 பேர் 10 பேர் இங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் மாற்ற முடியும். இங்கே இருக்கிறதுல மிகப்பெரிய ஆளுமை படைத்த நபர்கள் யாருன்னா இளைஞர்கள். உலக நாடுகளை இந்தியாவை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம், இந்தியாவில் இளைஞர் பட்டாளம் அதிகமாக இருக்குது. உங்களை மாதிரி இளைஞர் பட்டாளம் தான். நீங்கள் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இவர் ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சாருன்னா இவர் உடனே திமுக காரன் பேரை பேசி தூக்கிறேன். ஒருத்தர் நல்லா வேலை பார்த்தாருன்னா இங்கே இருக்க காங்கிரஸ்காரன் வேலை தூக்கிறேன். ஆனால் இவன் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி இவனை மதிச்சிருக்கவே மாட்டேன். புரியுதா? இவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? அடுத்த பேத்த பிள்ளைக்கு கூட இவன் இன்சியல் வச்சுருப்பேன். அப்படி மோசமான நபர்கள் தான் இன்றைக்கி அரசியலில் காசு கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் அதை மாற்றணும். தம்பி, நான் 5 வருஷம் நின்றுக்கிட்டே இருக்கேன் தேர்தலில். நான் இன்றைக்கி நிற்கிறேன்னு நினச்சிங்களா? நான் போன வாரம் கட்சியில் சேர்ந்து இந்த இன்றைக்கி வேட்பாளர் நானும் கிடையாது. தாவேக்களை பார்த்துருக்கீங்களா? தாவேக்களை இருக்க வேட்பாளர் பூரா பார்த்துருக்கீங்களா? நான் தமிழக வெற்றி கழகத்தையோ அதில் இருக்க தம்பிகளையோ குறைச்சி மதிப்பிடலை. அதில் இருக்க தம்பிமார்கள் உண்மையிலே நல்லவன், விசுவாசி. 20 வருஷமா 25 வருஷமா அண்ணன் விஜய்க்காக ஒவ்வொரு இடத்துலையும் போகிறேன். நீ விஜய் ரசிகர்கள் பூரா எடுத்து பாரு. ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவனா நோட்டு புத்தகம் கொடுத்துருக்கேன். நான் என் ஊரில் நான் தான் விஜய் ரசிகர் மன்றத்திற்கு ஒரு காலத்தில் சட்ட ஆலோசகர். நான் பேசுகிறது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுது. என் ஊருக்காரன் நத்தத்துக்காரன் பார்ப்பேன். நத்தத்தில் இருக்க விஜய் ரசிகர்கள் தெரியும். ஒரு காலத்தில் நான் சட்ட ஆலோசகராக அங்கே இருந்து உதவி செஞ்சுருக்கேன். மரக்கன்றுகள் நடையில் சிறப்பு விருந்தினராக போய் மரக்கன்று நட்டிருக்கேன். நானே மரக்கன்று கொடுத்துருக்கேன். அங்கே இருக்க தம்பிகளுக்கு தெரியும் நான் எந்த அளவிற்கு அவங்களோட நெருக்கமாக இருந்திருக்கேன், எந்த அளவுக்கு அவங்க எனக்கு உதவி செஞ்சுருக்காங்கன்னு. இன்னைக்கு இருக்க தமிழக வெற்றி காலத்தில் இருக்க தம்பிகள் நத்தத்தில் இருக்கவங்க ஒரு காலத்தில் எனக்காக உதவி செஞ்சிருக்காங்க, எனக்காக வாக்களிச்சிருக்காங்க, என் கூட ஓட்டு கேட்க வந்திருக்காங்க. நான் அந்த தம்பிகளை ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடலை, அந்த தம்பிகளை ஒருபோதும் குறை சொல்லலை. ஆனால் நான் அந்த தம்பிகள்கிட்ட பார்த்துக்கிறது, அது நத்தத்தில் மட்டும் இல்லை, திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க தமிழக வெற்றி காலத்தில் இருக்க தம்பிகள்கிட்ட நான் கேட்கறது, தம்பி நீங்கள் 20 வருஷம் அவருக்கு உழைச்சிங்க, இன்னைக்கு உனக்கு வந்து வேட்பாளராக வந்திருக்க நபர்கள் யாரு? நான் சொல்ல வர புரியுதா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று நாம் தமிழர் கட்சி 5 வருஷமா நிற்குது. இந்த கட்சியில் அதிமுகலேருந்து வந்த எத்தனை பேர் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர்கள் ஆயிருக்காங்க? நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் தமிழர் கட்சியில் ஒரு வேட்பாளர் பட்டியலில் 234 பேர் இருக்கான். இந்த 234 பேரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பூரா நாம் தமிழர் கட்சியிலேயே உறுப்பினராகி நாம் தமிழர் கட்சியிலே வேலை செஞ்சு நாம் தமிழர் கட்சியிலேயே வேட்பாளர் ஆயிருக்கான். தமிழக வெற்றி கழகத்தில் 20 வருஷமாக உழைச்சவன்ல எத்தனை பேர் வேட்பாளர் ஆயிருக்கான்? திமுகவில் சீட்டு கிடைக்காம இந்த கட்சிக்கு வந்து எத்தனை பேர் சீட்டு வாங்கியிருக்கான்? அதிமுகவில் சீட்டு கிடைக்காம எத்தனை பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சீட்டு வாங்கியிருக்கான்? காங்கிரஸ்ல இருந்து சீட்டு கிடைக்காம எத்தனை பேர் வந்து நாம் தமிழரில் தமிழக வெற்றி கழகத்தில் சீட்டு வாங்கியிருக்கான்? பிஜேபியில் எத்தனை பேர் சீட்டு கிடைக்காம வந்து சீட்டு வாங்கியிருக்கான்? சொல்ல வர புரியுதா? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, இன்னும் சில கட்சிகள், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம், மதிமுக இருக்கலாம், இருக்கக்கூடிய காவாளி பய, களவாணி பய, அந்த கட்சியில் சீட்டு கிடைக்காம அந்த கட்சியிலிருந்து விலையை ஒடியாந்து இந்த கட்சியில் சேர்ந்த உடனே சீட்டு வாங்குறேன்னா தமிழக வெற்றி கழகம் எப்படி ஒரு மாற்று அமைப்பாக இருக்கும்? உனக்கா 20 வருஷம் உழைச்ச உன் கட்சிக்காரனுக்கே நீ சீட்டு கொடுக்கலைன்னா இந்த மக்களுக்கு நீ எப்படி நல்லது செய்வ? உன் கூடவே இருந்து உன் படத்துக்கு கட் அவுட் வச்சு உன் படத்துக்கு பால விஷயம் பண்ணி ஓம் பேரை சொல்லி மரக்கன்று கொடுத்து ஓம் பேரை சொல்லி மரக்கன்று நட்டு ஓம் பேரை சொல்லி நோட்டு புத்தகம் கொடுத்து ஓம் பேரை சொல்லி ஊர்வலம் போய் ஓம் பேரை சொல்லி நல்லது செஞ்ச விஜய் சொன்ன இவ்வளவு செஞ்ச நபர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கல, தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலாட்டி, நல்லது செய்யாட்டி, அவனை பாதுகாக்காட்டி, நீ நாளைக்கு இந்த தமிழக மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தால் நீ முதலமைச்சரானால் எப்படி நல்லது செய்வாய்? புரியுதா? இதுதான் நான் சொல்ல வர்றேன். நீங்கள் நான் லிஸ்ட் வெறுமனை சொல்லலை, நான் ஒரு பட்டியல் நிறைய எடுத்து காணொலியில் போட்டிருக்கேன். நீங்களே எடுங்க. தமிழக வெற்றி கழகத்தில் எத்தனை பேர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 10 வருஷம் 5 வருஷம், நான் சொல்ல 5 வருஷம் கூட வச்சுக்க,
20 வருஷம் 25 வருஷம் உழைச்சவனா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கட்சியில் சேர்ந்தாருங்க. எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லு. நேத்து வந்தவனுக்கு சீட்டு கொடுத்து, நேத்து வந்த வேற கட்சியில், அதுலயும் சொல்றேன், அந்த ஒரு தொகுதியில பேராவூரணி தொகுதியில, ஆமாங்கய்யா, பேராவூரணின்ற ஒரு சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியினுடைய தாவேகா வேட்பாளர் 10 நாளைக்கு முன்னாடி தான் கஞ்சா கேஸ் இருந்து ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கு. இதை நான் சொல்லல, பாலிமர் நியூஸ்ல எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான், நீ போய் பாரு. அப்ப நான் சொல்ல வருது, கஞ்சா கேஸ்ல அவன் ஜெயில இருந்து 10 நாளைக்கு முன்னாடி வந்து அவனுக்கு சீட்டு கிடைக்கணும். காரணம் பணம். அவன்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்கு. அவன் ஒரு தேர்தலுக்கு 5 கோடி செலவழிப்பான். ஆகவே அவனுக்கு சீட்டு. இந்த தொகுதியில யார் போட்டிக்கிற தாவேகால? ஒரு பெரிய மணல் மாஃபியா, பெரிய கல்குவாரி ஓனர், 100 லாரி வச்சிருக்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். இந்த அம்பாசமுத்திரத்திலே பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்தது யாருன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கக்கூடிய நபரினுடைய மகனுக்கு தான். யாரால தம்பி அவ்வளவு பெரிய நகை போட முடியும்? யாரால அவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்த முடியும்? கொள்ளையடிச்சவனால, உழைச்சி சம்பாதிக்கிறனால முடியவே முடியாது. ₹1 சம்பாதிக்கிறோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோட கஷ்டம் என்னன்னா ஆட்டோ ஓட்டுறவனு தெரியும். ஒரு 500 ரூபாய் கஷ்டம் சம்பாதிக்கிறதோட கஷ்டம் என்னன்னா கட்டட வேலை பார்க்கறவனு தெரியும். புரியுதா? நான் மாசம் 1 லட்சம் கூட சம்பளம் வாங்குறேன். நான் ஒரு ப்ரொஃபசர், இந்தியாவினுடைய உச்சபட்ச டிகிரியான PhD நான் முடிச்சிருக்கேன். பள்ளிக்கூடத்தில் எப்படி 12வது பெரிய படிப்போ அது மாதிரி கல்லூரிகளிலேயே பெரிய படிப்பு முனைவர் பட்டம் நான் முடிச்சிருக்கேன். பேராசிரியர் வேலை வாங்குறேன். எனக்கு ஒரு 1.5 லட்சம் சம்பளம் வருது. 1.5 லட்சத்தை சம்பளத்தை வச்சு நான் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக கல்யாணம் நடத்த முடியுமா? 5 லட்சம் நான் சம்பளம் வாங்கிறேன், அவ்வளோ பெரிய கல்யாணம் நடத்த முடியுமா? பிரம்மாண்டமா 100 லாரி வாங்க முடியுமா? அப்படின்னா என்ன? ஒன்று மணல் கொள்ளை பண்ணியிருக்கணும், இல்லை கனிம வள கொள்ளை, அதாவது ஒன்று கல்குவாரி நடத்திருக்கணும், இல்லை மணல் குவாரி நடத்திருக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும். இங்கே கனிம வளங்களை கொள்ளையடிச்சு அல்லது வேற சட்டத்துக்கு புறம்பா கான்ட்ராக்ட் வேலை, அரசாங்க பணி ஒப்பந்தங்களை எடுத்து அதன் மூலமாக ஊழல் பண்ணி லஞ்சமான காசால் மட்டும்தான் அவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாணம் நடத்த முடியும். அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்வை முன்னெடுக்க முடியும். அப்போ நான் சொல்ல வர்றது, நல்லவர்கள் இவ்வளோ பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ண முடியாது. உண்மையில உழைச்சி சம்பாரிச்சும் பண்ண முடியாது. இப்படியா கொஞ்சம் நபர்களாக தேர்ந்தெடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் சீட்டு கொடுக்குறது, காங்கிரஸில் சீட்டு கொடுக்குறது, திமுகவில் சீட்டு கொடுக்குறது, அதிமுகவில் சீட்டு கொடுக்குறதுனா அந்த கட்சி எப்படி வழங்கும்? அந்த கட்சி எப்படி மக்களுக்கு நல்லது செய்யும்? மீண்டும் ஒரு திமுக, தமிழக வெற்றி கழகம் என்பது மீண்டும் ஒரு திமுக, தமிழக வெற்றி கழகம் என்பது மீண்டும் ஒரு அதிமுக. இது மாற்று அல்ல, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மாற்று. உங்கள் முன்னாடி பேசினதை நான் ஒரு 1000 இளைஞர்கள் முன்னாடி பேசினதை நினைக்கிறேன். இந்த 1000 இளைஞர்கள் கொண்டு போய் 5000 பேர் 10000 பேருக்கு பரப்புரை செய்யுங்க. தயவு செஞ்சு நீங்கள் செய்ய வேண்டியது, அண்ணன் சீமானுடைய காணொலிகள் நிறைய ஸ்டேட்டஸ் வைங்க, நிறைய அதை மற்றவங்களுக்கு பரப்புங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் கூட இருக்க உங்கள் மொபைல் கான்டாக்ட் அதிகமாக வைங்க. ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே இருக்கு. இதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களை நம்பி நிற்கிறேன், மறந்துடாதீங்க. விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. சரிங்களா? சரி, இந்த தேர்தலோட போயிருமா பரவாயில்ல, இந்த தேர்தலில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அடுத்த தேர்தல், அதுக்கடுத்த தேர்தல். 5 வருஷம் தோத்துட்டோம், இன்னொரு 5 வருஷம், இன்னொரு 10 வருஷம். நான் தான் திரும்ப சொல்கிறேன், நான் எம்எல்ஏ ஆகாட்டி 10 வருஷம் இல்லை, இன்னும் 20 தேர்தலோட தோத்துட்டு போகிறேன். அடுத்த தலைமுறை வரல. இன்னைக்கு நிற்கிற இந்த ஒரு சின்ன பையன் நாளைக்கு வந்து நிற்பாங்களா? இவன் வந்து நிற்பாங்களா நாளைக்கு எம்எல்ஏவா? இன்னைக்கு நான் பேசிட்டு போறியா, நாளைக்கு இவன் வந்து எம்எல்ஏ கண்டிப்பாக நிற்பேன் அந்த ஊரில், அவன் வந்து நிற்பான். இன்னொரு 10 வருஷம் ஆகட்டுமே, 20 வருஷம் ஆகட்டுமே. நான் சொல்ல வர புரியுதா? பனைமரம் என்னைக்காவது நட்டவன் தின்றுருக்கானா? பனைமரத்தை எங்கேயாவது ஒருத்தவன் இவர் தேங்க பனைமரம் நட்டாரு, இவர் நொங்கு வெட்டி தின்னாருங்க, ஏதாவது சரித்திரம் இருக்கா? அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தேசியமோ நாம் விதைக்கிற நபர்கள் அறுவடை செய்ய நம்மளுடைய மகனோ நம்மளுடைய பேரனோ நம்மளுடைய பேத்தியோ யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. ஆனால் அவன் யோசிப்பான், இன்னைக்கு நம்ம பனைமரத்தில் போய் ஒரு பனை சார்ந்த பொருட்களை சாப்பிடும்போது இது நம்ம தாத்தனா பாட்டனா வச்சது நாம் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி நம்ம அடுத்த பேரனுக்கு நம்மளுடைய பேத்திகளுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறோம், தயார் செஞ்சு வச்சுட்டு போகிறோம். நன்றி விவசாய சின்னம். போயிட்டு வரோம், உள்ளே போய் விழாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரும். நன்றி எல்லாருக்கும் நன்றி போகலாம். இதுக்காகவே மைக் செட் அமர்த்தி வச்சிருக்காரு நல்ல மனுஷன். இவ்வளோ நேரம் உண்மையிலே நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மைக்கில் அங்கே குழாய் கட்டுக்கல, இவ்வளோ நேரமும் இன்ன வரையும் பாடாமல் இருந்துச்சு, இப்போ தான் ஆன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. மைக் செட்டுக்காரர் ஒருவேளை நம்ம கட்சிக்காரர் இருப்பார் நினைக்கிறேன். நன்றி அண்ணா. அதே மாதிரி இன்னைக்கு தம்பிகள் எல்லாருமே சேர்ந்து, இந்த தம்பிகள்லாம் எல்லாருமே சேர்ந்து நீர்மூர் பந்தலாக வச்சிருக்காங்க. அந்த நீர்மூரில் வச்ச தம்பிகளுக்கு நாம் தமிழர் கட்சி கொடி, பேனர் இதெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறை தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுப்படி இதை வைக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் முறையாக அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க. தம்பி எப்படி ஒரு நீர்மூர் பந்தல் வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி அவங்க வச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம இசைக்கு சுப்பையா மாதிரி கொள்ளையடிச்ச காசில் அன்னதானம் போட்டதில்ல. இவங்க வச்ச நீர்மூர் பந்தல் என்பது இவர்களுடைய காசு. யாருடைய காசு? புரியுதா? இவர்களுடைய காசை போட்டு இவர்கள் நாம் தமிழர் கட்சி பேரில் ஒரு நீர்மூர் பந்தல் அந்த திருவிழாவில் வச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான தர்மம், இதுதான் உண்மையிலே அன்ன தர்மம், இதுதான் உண்மையான அன்னதானம். புரியுதுங்களா? பச்சை தண்ணியை கூட உழைச்ச காசில் கொடுக்கணும். தம்பியை உழைச்ச காசில் நாம் தமிழர் கட்சி பேனர் வச்சு கொடுத்துருக்காங்க. அது அவங்க காவல்துறை சொன்னதோ தேர்தல் ஆணையம் சொன்னதுலேயும் தவறு இல்லை. முறைப்படி தம்பியை நம்மள்ட்ட தகவல் சொல்லியிருந்தாலும், கட்சி பொறுப்பாளர்கள் தகவல் சொல்லியிருந்தாலும் நம்ம அனுமதி வாங்கி கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கும் தெரியல, அவங்க ஆர்வ மிகுதியில் அதை பண்ணிட்டாங்க. தம்பிகள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யுங்க, தொடர்ச்சியாக வெயில் காலங்களில் செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்ம கட்சி பேரை செய்யணும் இல்லை, நீங்கள் செய்கிற தர்மம் கட்சியை நினச்சி செஞ்சீங்கன்னா கட்சிக்கு வந்து சேர்ந்துடும், அந்த புண்ணியம் உங்களுக்கு வரும். இதுதான் உண்மையான அன்ன தர்மம். நன்றி. வாங்க போகலாண்ணே உள்ள. ஐயா பேராசிரியரே, சரியா தம்பி ஒரே நிமிஷம். ஐயா அண்ணே இந்த சாக்கடை காட்டுங்களே. இந்த ஏரியாவில் இந்த சிமெண்ட் ரோடு போடுறாங்கல்ல, அதை காட்டு. நிஜமாவேண்ணே சிமெண்ட் ரோடு போடுறாங்கன்னா சிமெண்ட் ரோட்டோட கட்டமைப்பு என்ன தெரியுமா?
2 பக்கமே சாக்கடை போட்டு தான் சிமெண்ட் ரோடே போடணும். இதை காட்டுங்க. இது சிமெண்ட் ரோடு சாக்கடை இல்லாமல் சிமெண்ட் ரோடு போடுறதுனுடைய விளைவு தான் இது இப்படி இருக்கு. ஒரு 2 வண்டிக்காரை வலிக்கிட்டு விழுந்தா என்ன செய்வேன்? புரியுதா? அன்னதானம் போடுறதுக்கு போல 2 சாக்கடை கட்டியிருக்கலாம். அவர் தரமா ஒரு 2 சாக்கடை ஒரு சிமெண்ட் ரோடு போட்டுருந்தா போதும். அவங்களெல்லாம் காட்டுங்க. நம்ம இவ்வளோ நேரம் அவரை பற்றியும் பேசணும். நீங்கள் எந்த நிறுவனம்யா? புரியல. மீசோ. மீசோவில் இருந்து இப்படி வர்றாரு. இந்த தொழிலை இருங்க, அப்படியே வண்டியில இருங்க. மீசோவில் இருந்து இவர் வர்றாரு. இதே மாதிரி பார்சல் இன்ன வரையும் நம்ம பேசிகிட்டே இருந்தோம். இதே மாதிரி பார்சலை கட்டிட்டு வந்து விற்கிறாரு. இந்த மீசோன்ற ஒரு ஆப்பை ஒரு தனியார் நிறுவனம் நடத்துகிற மாதிரி இந்த தமிழ்நாடு அரசை எடுத்து நடத்துதான் இவர் அரசு ஊழியர். உண்டா இல்லையாங்க? கண்டிப்பாக. நீங்கள் இன்னைக்கு மீசோவோட ஊழியர். இந்த மீசோன்ற ஒரு ஆப்புக்கு ஊழியராக இருக்க நீங்கள் அண்ணே வழி விடுங்க தம்பி. 2 வீலர் போட்டோம். அண்ணே போங்கண்ணே அண்ணே கோச்சிக்காம போங்க. போகிறவங்க போகலாம். அப்போ மீசோன்ற ஒரு நிறுவனத்திட்ட வேலை பார்க்குற தம்பி தமிழ்நாடு அரசே மீசோ மாதிரி ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்தினால் நம்ம சிந்தாமணின்ற கூட்டுறவு அங்காடி ஏற்கனவே உதாரணத்துக்கு இருக்குது. புதுசாக அதெல்லாம் செய்ய முடியுமான்னு யோசிக்க வேண்டாம். ஏற்கனவே இது மாதிரியான கூட்டுறவு அங்காடிகள் இருக்குது. அது மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு நிறுவனத்தை எடுத்து செஞ்சிருந்தா தம்பி அரசு ஊழியராக ஆயிருப்பார். தம்பி அரசு ஊழியராக ஆகாமல் இருப்பதற்கான காரணம் இந்த தமிழ்நாடு அரசினுடைய ஒரு திட்டமிடல் இல்லாது. ஒரு ஒயின் ஷாப்பை எடுத்து நடத்துறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குது. ஒரு ஒயின் ஷாப்பு சாராய கடை அரசாங்கம் எடுத்து நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னா அதை விட அதிகமாக வரக்கூடிய வருமானம் இதில் இருக்குது. அதை விட அதிகமான வருமானம் வரக்கூடியது இது மாதிரியான துறைகள். சரிங்களா? சரி தம்பி, நன்றி. உங்கள் பேர்? பிரேம்குமார். வாழ்த்துக்கள். நீங்கள் கூடிய சீக்கிரம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பிரேம்குமார் அரசு ஊழியராக மாற்றப்படுவார். இது போன்ற நிறுவனங்கள் மூலமாக வீடு கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்கள் டெலிவரி பண்ணி இந்த தொழில்களை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதுலேயும் ப்ரொமோஷன் வைக்கலாம். அப்படிலாம் இருக்குது. நன்றி. போய்ட்டுருவா.